இரட்டை இலை சின்னத்தை பெறுவதற்காக டிடிவி தினகரன் தேர்தல் ஆணையத்துக்கு லஞ்சம் கொடுக்க முற்பட்ட வழக்கில் கைதாகியிருக்கிறார். அந்த வழக்கில் சந்தேகிக்கப்பட்ட நரேஷ் தாய்லாந்திலிருந்து டெல்லி விமான நிலையம் வந்திருந்த போது கைது செய்யப்பட்டார். அவரிடம் தற்போது 50 லட்சம் ரூபாய் ஹவாலா பணம் கைப்பற்றப்பட்டதாக பறிமுதல் செய்யப்பட்டதான தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. அவரிடம் டெல்லி போலீசார் விசாரணை நடத்தி வருவதான தகவலும் நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த தொகையானது இடைத்தரகர் சுகேஷிடம் கொடுப்பதற்காக நரேஷ் வைத்திருந்ததாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. இதுகுறித்த மேலும் பல்வேறு தகவல்களை வழங்குவதற்காக டெல்லியில் இருக்கும் நமது செய்தியாளர் கணேஷ் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். கணேஷ், இந்த வழக்கில் தற்போதைய டெவலப்மெண்ட்ஸ் என்ன? நமது டெல்லி செய்தியாளர் கணபதி இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். கணபதி, இந்த வழக்கில் தற்போதைய டெவலப்மெண்ட்ஸ் என்ன? நரேஷிடமிருந்து கைப்பற்றப்பட்ட தொகை குறித்த விவரங்களை சொல்லுங்க. நரேஷை டெல்லி போலீசார் கடந்த வெள்ளிக்கிழமையன்று கைது செய்து தொடர்ந்து விசாரணை செய்து வருகிறார்கள். அந்த விசாரணையின் அடிப்படையிலே பல்வேறு இடங்களிலே அவர் பதுக்கி வைத்திருந்ததாக சொல்லப்படும் 50 லட்சம் ரூபாய் பணத்தை கைப்பற்றியதாக டெல்லி போலீஸை சேர்ந்தவர்கள் தகவல் அளிப்பியிருக்கிறார்கள். இந்த விஷயத்தில் மிகவும் முக்கியமான அம்சம் என்னவென்றால், இந்த பணம் சுகேஷ் சந்திரசேகருக்கு கொடுப்பதற்காக வைக்கப்பட்டிருந்த பணம் என்று டெல்லி போலீசார் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். நரேஷ் ஒரு ஹவாலா பேர் வழி என்றும் பணத்தை ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு வியாபாரி என்கிற போர்வையிலே மாற்றுவதுதான் அவருடைய முக்கியமான நடவடிக்கையாக இருந்து வந்திருக்கிறது என்றும், ஆகவேதான் சுகேஷ் சந்திரசேகர் அவருடன் தொடர்பிலே இருந்தார். நரேஷ் மூலமாகத்தான் சுகேஷ் சந்திரசேகருக்கு பணம் வந்து சேர்ந்திருக்கிறது என்றும் டெல்லி போலீசார் குற்றம் சாட்டுகிறார்கள். இப்போது பிடிபட்டிருக்கும் இந்த 50 லட்சம் ரூபாய் இதற்கு ஆதாரம் என்று சொல்கிறார்கள். மேலும் இந்த பணத்தை டிடிவி தினகரன் தான் அனுப்பினாரா என்பதை குறித்து விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. டெல்லி போலீசாரின் சந்தேகம் என்னவென்றால், டிடிவி தினகரன் தான் இந்த பணத்தை அனுப்பியிருக்கிறார். பல்வேறு ஹவாலா வழிகள் மூலமாக அனுப்பியிருப்பதால் இந்த பணம் எப்படி இங்கே நரேஷுக்கு வந்து சேர்ந்தது என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். டிடிவி தினகரனுக்கு உள்ள வங்கி கணக்குகளின் விவரங்கள் என்ன, அதில் என்ன பண பரிவர்த்தனை நடந்திருக்கிறது என்பதை பற்றிய விவரங்களை தற்போது டெல்லி போலீசார் விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை தவிர சுகேஷ் சந்திரசேகரும் டிடிவி தினகரனும் தொடர்ந்து தொடர்பில் இருந்ததாக ஆரம்பத்தில் இருந்தே டெல்லி போலீசார் சொல்லி வருகிறார்கள். அந்த வகையிலே சுகேஷுடைய ஒரு போனிலே இதற்கான ஆதாரங்கள் கிடைத்திருப்பதாக சொல்கிறார்கள். அந்த மொபைல் கைபேசியில் இருந்து இதற்கான ஆதாரங்கள் கிடைத்திருக்கின்றன. அதே போலவே தினகரனுடைய கைபேசியில் இருந்தும் ஆதாரங்களை கைப்பற்றுவதற்கான முயற்சிகள் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது என்று டெல்லி போலீஸை சேர்ந்தவர்கள் தகவல் அளித்திருக்கிறார்கள். இதை தவிர ஒரு முன்னாள் அதிகாரியான பவன் ரெய்னா கைது செய்யப்பட்டு விட்டார் என்ற தகவல்கள் வந்து கொண்டிருந்தன. அது போன்ற தகவல்கள் எல்லாம் சரியல்ல என்றும் டெல்லி போலீஸை சேர்ந்தவர்கள் இன்று தகவல் அளித்திருக்கிறார்கள். கணபதி, டிடிவி தினகரன் 5 நாள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். நேற்று வரை 3 நாட்கள் சென்னையில் அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டது. இன்று அவர் டெல்லியில் இருக்கிறார். அவரிடம் விசாரணை எந்த கோணத்தில் மேற்கொள்ளப்படுகிறது? சென்னையிலிருந்து திரும்பி வந்த பிறகு டிடிவி தினகரனிடம் அவருக்கு நரேஷுடன் என்ன தொடர்பு, அவர்தான் சுகேஷ் சந்திரசேகருக்கு பணத்தை கொடுக்கும்படி நரேஷுக்கு அனுப்பினாரா, யார் மூலமாக அனுப்பினார், எந்தெந்த வழிகளிலே பணம் வந்து சேர்ந்தது, இந்த கோணங்களில் தான் தற்போதைய விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே டிடிவி தினகரனிடமிருந்து பணம் சுகேஷ் சந்திரசேகருக்கு வந்து சேர்ந்தது, இதற்கு ஒரு முக்கிய தொடர்பாக இருந்தது நரேஷ் என்று டெல்லி போலீசார் தொடர்பு குற்றம் சாட்டி வருகிறார்கள். அவரிடமிருந்து பிடிக்கப்பட்டிருக்கும் பணமே இதற்கு ஆதாரம் என்றும் சொல்கிறார்கள். ஆகவே அடுத்த கட்டமாக இந்த பணம் எந்த வழியாக நரேஷ் கைக்கு வந்து சேர்ந்தது, அது டிடி தினகரனிடமிருந்து நேரடியாக வந்ததா அல்லது யார் யார் மூலமாக வந்தது போன்ற விஷயங்களை விசாரிக்க வேண்டியிருக்கிறது. ஆகவேதான் டிடிவி தினகரனின் வங்கி கணக்குகளிலே தொடர்ந்து விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. அது சம்பந்தமான விவரங்கள் திரட்டப்படுகின்றன. இதை தவிர அவர் சம்பந்தப்பட்ட அவருடைய நண்பர்கள், அவருடன் தொடர்பில் இருந்த நெருக்கமானவர்கள், இவர்களுடைய வங்கி கணக்குகளிலும் ஏதேனும் பெரிய பண பரிவர்த்தனை நடந்திருக்கிறதா என்பதை பற்றியும் தற்போது போலீஸை சேர்ந்தவர்கள் விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள்.